அழிவின் விளிம்பில் திருச்சபைகள். ஈராக் நாட்டின் தோஹக் மாகாணத்தில் உள்ள ஷரனிஷ் கிராமம் பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடையாளமாக திகழும் மார் கிரியாகோஸ் வரலாற்று தேவாலயத்தின் கதவுகள் இப்போது திறந்தே கிடக்கின்றன. உள்ளே நுழைந்தால் சிதறிய பெஞ்சுகள், நொறுக்கப்பட்ட ஆலய பொருட்கள் என அனைத்தும் சிதைந்து போயிருக்கிறது. இந்த சேதங்களுக்கு காரணம் யார் என்பது குறித்து இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலோ அல்லது உறுதியான ஆதாரங்களோ வெளிவரவில்லை. கடந்த சில தசாப்தங்களாக அந்த பகுதியில் நிலவி வரும் தொடர் உள்நாட்டு போர்கள், தீவிரவாத குழுக்களின் மதவெறி தாக்குதல்கள் மற்றும் பூர்வகுடி கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தி அவர்களின் நிலங்களை ஆக்கிரமிக்க நினைக்கும் சில உள்ளூர் சமூக விரோத சக்திகளே இதற்கு காரணமாக இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இதே போன்ற ஒரு வழியை சூடானின் கார்த்தூம் நகரமும் சந்தித்து வருகிறது. ஜூன் மாதம் ஜபல் அவுலியா மாவட்ட அதிகாரிகள் சூடான் பிரஸ்பைட்டேரியன் சுவிசேஷ தேவாலயத்திற்கு எச்சரிக்கையை விடுத்தனர். 2025 ஜூலை 8 அன்று எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி ஆயுதம் ஏந்திய காவல்துறை முன்னிலையில் கிழக்கு நைல் பகுதியில் இருந்த இந்த பெந்தகோஸ்தே தேவாலய கட்டிடம் புல்டோசர்களால் தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த ஆலயம் ஏற்கனவே 1988 இடிக்கப்பட்டு 1991 மீண்டும் கட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இவர்களுக்கு கூறப்படும் பொதுவான காரணம் முறையற்ற கட்டுமானம் அல்லது சாலை ஆக்கிரமிப்பு. ஆனால் இவை கிறிஸ்தவர்களின் சமூகத்தின் வழிபாட்டு உரிமையை சிதைக்கும் திட்டமிட்ட நடவடிக்கைகள் என்பதே உண்மை. சூடான் உலக அளவில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படும் நாடுகளின் பட்டியலில் 4வது இடத்தில் இருப்பதும், ஈராக் போன்ற நாடுகளில் பழமையான தேவாலயங்கள் பராமரிப்பின்றி அழிந்து போவதும் கிறிஸ்தவர்களின் விசுவாசம் மெல்ல துடைத்தெறியப்படுவதை காட்டுகிறது. கிறிஸ்தவர்களின் உண்மையான விசுவாசம் என்பது வெறும் மனிதர்களால் கட்டப்பட்ட கற்களிலோ சுவர்களிலோ அல்லது பிரம்மாண்டமான கட்டிடங்களிலோ இல்லை. அது ஒவ்வொரு விசுவாசியின் இதயத்திற்குள்ளும் வாழ்கிறது. இதையே வேதாகமமும் 1 கொரிந்தியர் 3:16-17 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டாலும் விசுவாசத்தில் தளராமல் உறுதியாக நிற்கும் சூடான் மற்றும் ஈராக் நாட்டு விசுவாச பிள்ளைகளுக்காக நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். இந்த கொடூரமான சூழ்நிலைகளையும் அச்சுறுத்தல்களையும் அவர்கள் எதிர்கொள்ள தேவையான பலத்தையும் தைரியத்தையும் பாதுகாப்பையும் தேவன் அவர்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பாரத்தோடு ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, ஆலயங்களை இழந்து தவிக்கும் சூடான் மற்றும் ஈராக் விசுவாசிகளுக்கு உமது தெய்வீக பாதுகாப்பை தந்து அவர்கள் இதயங்களில் உள்ள உண்மையான விசுவாசத்தை இன்னும் பலமடைய செய்தருளும். ஆமென். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.